வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டியில் ஒரு 4 வயது சிறுமி எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னா, கழிவுநீர் தொட்டியில் விழுந்து பள்ளியினுடைய கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி தான் இன்றைக்கி வந்துட்டு என்ன கேட்டால் எல்லாருடைய மனதையும் பதபதைக்க வைத்திருக்கிறது. ஒரு தனியார் பள்ளியில் இன்றைக்கி வந்து ஒரு 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 புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 12,631 தனியார் பள்ளிகள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தனியார் பள்ளிகளில் 56,00,000 மாணவர்கள் மாணவியர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் என்று சொல்லி ஒரு இயக்குநரகம் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எத்தனையோ வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வந்து இந்த பள்ளிகளுக்கு சொன்னாலும் கூட, நீதிமன்றம் சொன்னாலும் சரி, அரசு சொன்னாலும் சரி, பல்வேறு பள்ளிகள் வந்து இதை கடைபிடிப்பது கிடையாது. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளியில் பார்த்தோம்னா, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டு இருக்கிறார்கள்ன்றது இன்னைக்கு தெரியுது. இந்த சிறுமி வந்து அந்த உணவு சரியாக 12 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த உணவு இடைவேளையின் போது குழந்தைங்க அங்கே இங்கே ஓடி விளையாடும் பொழுது பள்ளி அந்த வகுப்பறையில் அந்த குறிப்பிட்ட வகுப்பறைக்கு வந்து ஆசிரியர் தாமதமாக வந்த காரணத்தினாலேயோ இல்லை வராமல் கொஞ்சம் எங்கேயோ போயிருந்த காரணத்தினாலேயோ இந்த சிறுமி வந்து மிஸ் ஆகுறாங்க. மிஸ் ஆகும்போது எல்லாம் ஓடி போய் தேடும் பொழுது பார்த்தா அவங்களுடைய வெர்ஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அங்கிருந்த ஒரு தகரமடைத்த தண்ணீர் தொட்டி வந்து உடஞ்சி காணப்பட்டுச்சு. அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளே நாங்கள் வந்து எட்டி பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த சிறுமி இருந்தாங்க அப்படின்றது வந்து ஸ்கூலோடைய வெர்ஷனு. உடனே அந்த குழந்தையை அங்கேருந்து நாங்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறோம். அதாவது முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டிக்கு முன்னாடி வந்து முண்டியம்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிறு பிள்ளை வந்துட்டு பிராட் டெட், வரும்போதே இறந்து தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பள்ளி நிர்வாகம் பல்வேறு கருத்துக்களை அவங்க சொல்லியிருந்தாலும் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸில் ஒரு வண்டியில் வந்துட்டு இவங்க கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்பொழுது அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் நமக்கு தெரிஞ்சுச்சு. ஆனால் இன்னொரு ஃபுட்டேஜில் வந்து இந்த தண்ணீர் தொட்டி சைடில் இந்த குழந்தை ஓடி போகிற மாதிரியான ஃபுட்டேஜ் எல்லாம் கூட ஏதோ வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு டவுட், எல்லாருக்குமே ஒரு டவுட். அந்த ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே வந்து எல்லாருமே கேதர் ஆகுறாங்க. கேதர் ஆகி சரியாக 4:15 மணிக்கு வந்து அந்த விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, மறியல் பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்க. அவங்க போகும்பொழுது அவங்களுடைய, ஏன்னா ஒரு குழந்தை இறந்து விட்டது, அதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்து போயிட முடியாது. மக்களுக்கு ஒரு ஒரு கோபம், அதாவது இனம் புரியாத ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை அடக்குவதற்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதை வந்து என்ன பண்ணுங்கட்டா, அதை ஆசுவாசப்படுத்தி அவர்களிடம் போயிட்டு சரியான முறையில் பேசும்போது, உடனே தமிழக அரசும் சரி, காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் தாளாளரை வந்து கைது செய்கிறாங்க. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவுது. அப்போ கைது செய்து அவர்கள் கூட இருந்த 2 ஆசிரியர்கள், அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல், அப்புறம் இன்னொருத்தவங்களை வந்து கைது செய்திருக்கிறாங்க காவல்துறை. இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட செய்தி, இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டால், இப்போ டிவி போடும்போது அதை போடாதீங்க, அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத நான் நேரடியாகவே கேட்டேன். அந்த அந்த சம்பவம் நடந்த உடனே தகவல் வருது. நான் ஒரு இடத்துல இருக்கும்பொழுது டிவி போட்டு பார்க்கலான்னு போகும்போது அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ், என் கூட இருந்த ஒரு நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சார் அது வேணாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். நம்மளே அப்படி யோசிக்கும் பொழுது அந்த குழந்தையை பெற்று எல்கேஜி, அந்த இப்போ முதல் வகுப்புலே அந்த குழந்தை அப்போ தான் போகுது. அது போகும்போது அந்த குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது பள்ளி நிர்வாகம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்றைக்கி தனியார் பள்ளி தண்டல் எடுத்தவெல்லாம் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனியார் பள்ளி. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சிட்டிபாபு கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. 1 கிலோமீட்டருக்கு அந்த சிட்டிபாபு கமிட்டி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கட்டா, 1 கிலோமீட்டருக்கு ஒரு தனியார் பள்ளி இருக்கணுன்றாங்க. நான் வாங்க கூட்டு போய் காட்டுறேன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, 4 அடிக்கு ஒரு தனியார் பள்ளின்னு ஒரு இடத்துல இருக்குது. இதே சென்னையில் இந்த காம்பவுண்ட் ஒரு ஸ்கூல், அந்த காம்பவுண்ட் ஒரு ஸ்கூலு. அந்த ரோடு ஒரு 10 அடி ரோடு தாண்டினா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிரைமரி ஸ்கூல் 8வது வரையும் இருக்குது, 5வது வரையும் இருக்குது. இந்த மாதிரில வந்து இன்றைக்கி தனியார் பள்ளிகள் நிறைய இயங்கி கொண்டு இருக்கிறது. நிறைய தனியார் பள்ளிகள் வந்து தரமான கல்வியை கொடுக்குறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அதை வந்து ஏதோ ஒரு பேரளவு பள்ளிகளாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து பட்டவர்த்தனமாக எல்லாரும் நமக்கு தெரியுது. இருந்தாலும் கூட இந்த விக்கிரவாண்டி பள்ளி சம்பவம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். ஒரு சைடு
அதை வெர்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த கழிவுநீர் தொட்டியை சுற்றி வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்கு, குட்டியாக வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஈரமாகவே இல்லை அந்த துணி அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவங்களுடைய பெற்றோர் எழுப்புறாங்க. அப்படின்னும் போது அதையும் விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் காவல்துறைக்கு எழுந்திருக்கிறது. இன்னொரு விஷயம்னு கேட்டால், இந்த பள்ளி இப்போ இவங்க மீது போடப்பட்டு இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் போதுமான செக்ஷன்ஸா, இதோட கடினமாக போட்டிருக்கலாமே சார் அப்படின்ற மாதிரிலாம் பலர் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த பள்ளியினுடைய அங்கீகாரத்தையே தற்காலிகமாக ரத்து செய்து இந்த ஸ்கூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸ்கூலை உருவாக்குவதற்கு என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறது, இந்த நடைமுறைகள்லாம் அரசினுடைய விதிகளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆய்வு பண்ணணும். பல தனியார் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு 4 கிரவுண்டுலேயே வந்து ஸ்கூலை நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணணும். ஏன்னு கேட்டால், மாணவர்கள் தான் வந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலம். இந்த ஒரு சிறுமி வந்து இன்றைக்கி 4 வயது சிறுமி எல்கேஜி படிச்சுட்டு இருக்கவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 12,631 பள்ளிகள் இருக்கிறது. 56 லட்சம் மாணவர்கள் இந்த பள்ளிகளில் மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு செய்தி இருக்குது. அப்போ இந்த 12,631 பள்ளிகளையுமே ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது அரசு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அரசினுடைய நடவடிக்கைன்னு கேட்டால், அரசு பள்ளிக்கல்வித்துறை இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே பல டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய்ட்டு சிஇஓ, டிஓ, ஐஎம்எஸ் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ண கேட்டால், ஃபீல்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா அரசு மேலே வந்து அரசாங்கம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க. அந்த அமைச்சர் கீழே இவ்வளோ பேர் செயல்படுவாங்க. இதில் வந்து யாராவது ஒருத்தர் ஒரு அந்த ஸ்கூலு ஒரு 25 ஸ்கூலில் ஒருத்தவங்க கையில் இருக்குது, ஒருத்தவங்க அதை போய் பராமரிக்கணும், பார்க்கணும், அவங்களுடைய ஆவணங்களை சரி பார்க்கணும், அங்கே வந்துட்டு ஃபயர் ஃபைட்டிங் மெஷின்ஸ் எல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். அதே போல் அங்கே வந்து விளையாட்டு குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டாய்லெட்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த கழிவுநீர் தொட்டின்னு அசால்ட்டாக இவங்க சொல்லிடுறாங்க. கழிவுநீர் தொட்டியை நீங்கள் பின்னாடி பக்கம் எங்கேயா வைக்க வேண்டியதானே. குழந்தைகள் நடமாடக்கூடிய ஒரு பகுதியில் எப்படி கழிவுநீர் தொட்டி வந்து அனுமதிக்கப்பட்டது. அதே போல் இந்த பள்ளி வந்து முறையாக அரசினுடைய விதிகளுக்குட்பட்டு கட்டிடங்கள் செயல்படுகிறதா, கட்டிடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட விதிகள் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் சிட்டிபாபு கமிட்டியினுடைய பரிந்துரை வந்து யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது தான் நமக்கு வந்து ஒரு நினைவூட்டலாக நமக்கு அது வந்து சொல்ல தோணுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விக்கிரவாண்டி பள்ளியில் வந்து ஒரு சிறுமி இறந்ததை இன்றைக்கு வந்து அவருடைய பெற்றோர் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்காரு. இன்றைக்கி கூட போய் அமைச்சர் அவர்கள் செக்கு கொடுத்துருக்காரு. அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் அவருடைய ஆதங்கம். அதுக்குள்ளெல்லாம் நம்ம தலையிடவே முடியாது யாரையும். இந்த சூழலில் இந்த குழந்தை இழந்திருக்கிற ஒரு சூழலில் ஒரு 4 வயசு குழந்தை என்னும்போது இந்த 4 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே அந்த குழந்தை வந்திருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தை வந்திருக்கு. அதனுடைய மழலை வயது. இப்போ தான் ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லும், அவங்க அம்மாட்ட சொல்லும், அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லும். அப்படிப்பட்ட அந்த குழந்தை வந்து ஒரு பட்டிங் ஸ்டேஜ். அந்த மழலை பருவத்தில் அந்த குழந்தையை வந்துட்டு அஜாக்கிரதையின் காரணத்தினால இன்றைக்கி நம்ம இழந்திருக்கிறோம். இப்படி அஜாக்கிரதையாக இருந்த இந்த பள்ளி இனியும் வந்து செயல்படுவதற்கு தகுதி உள்ள பள்ளியா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் இந்த மாதிரி பள்ளிகள் மீது இந்த மாதிரி எத்தனை பள்ளிகள் இருக்கிறது தமிழகத்தில்? இந்த 12,631 தனியார் பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள் வந்து இது மாதிரி லத்தாஜிக்காக வந்து ஒரு செப்டி டேங்க் இருந்துச்சுங்க, அதை வந்து மூடாமல் இருந்துச்சு, அது மேலே ஒரு தகரம் போட்டிருந்தோம், குழந்தை ஓடி வந்திருக்கோம், தகரம் உடஞ்சி உள்ளே இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு கேட்கும்போது ரத்தம் கொதிக்கிறது. இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டும் இன்றைக்கு பெற்றோர்களும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இனியும் வருங்காலத்தில் இது மாதிரி நம்ம ஒரு பிஞ்சு குழந்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம வந்து பல்வேறு பேரண்ட்ஸே அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏதோ வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஃபீஸு கம்மியாக இருக்குது, இல்லை வந்து என்ன கேட்டிங்கன்னா கான்வெண்ட்டில் படிக்கிறான் பையன், கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வெண்ட் எப்படி இருக்குன்றதை போய் நம்ம பார்க்கணும். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கிறது மிக அவசியம். ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, வேன் வசதி எப்படி இருக்குது, டிரைவர் யார், எத்தனை டிரைவர் எங்கேருந்து வராங்க. இப்போ பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா டிரைவர்லாம் என்னென்ன குடிப்பழக்கம் இருக்கிறதா, இல்லை வந்து அவங்க வந்து மாணவ மாணவிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இப்படி வந்து பல்வேறு விதிகள், கேமராலாம் உள்ளே இருக்கணுன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நிறைய விதிகள் இருக்குது. ஆனால் இந்த விதிகளை பின்பற்றுகிறார்களா என்பது தான் ஒரு கேள்விக்குறி. ஒவ்வொரு சம்பவம் நடக்கின்ற பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொதிப்படைந்து அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி விவாதிக்கிறோம். இன்றைக்கி இந்த விக்கிரவாண்டி மாணவியினுடைய
இந்த அதாவது இந்த இந்த வந்து பலியை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இருக்கின்ற தனியார் பள்ளிகள் எல்லாம் ஆய்வு செய்து தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, அவர்களை முறைப்படுத்தி அவருடைய விதியை நம்ம நம்ம தமிழக அரசினுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க வந்து அந்த கைட்லைன்ஸை வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டறிந்து இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை தடுக்க வேண்டும். அப்படி அரசினுடைய விதிகளை பின்பற்றாத பள்ளிகளின் அங்கீகாரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.